இந்த பிஎன்பி நெட்வொர்க்கை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ் ஆகும். ஸோ இந்த 15 டேஸில் உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணாததுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த மைனிங் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு ஏர்ட்ராப்ஸாக இருந்தாலும் சரி, சோலோவாக நம்மளால் அதிகமாக ஏர்ன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பிகாஸ் இந்த பிஎன்பி நான் வந்து அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக ஏர்ன் பண்ணதில் வந்து 890 பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரிவார்டாக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதுவும் தெரியாது, ஏன்னா இதுவும் வந்து டெஸ்ட் நெட்டில் இருக்கிறதுனால ஒரு பிஎன்பி காயின் வந்து இவ்வளோ அமௌண்ட் போகும், அவ்வளோ அமௌண்ட் போகும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து இதனுடைய ரெஃபர் லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் இதை யூஸ் பண்ணி மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ரேட்டு, என்ன எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைட்லேருந்து அப்டேட் வந்து கொடுத்துருவாங்க. சரி, இவங்களுடைய பர்பஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இவங்க சைடில் இருந்து ஒன்று வாலெட்டை கொண்டு வராங்களாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தடாக இவங்களுடைய பிஎன்பி யூஸ் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி பர்பஸில் தான் வருவாங்க. ஒன்று செப்ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாக் செயினே வந்து கொண்டு வரோன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இவங்க சொன்ன மாதிரி வாலெட்டை வந்து டெவலப் பண்ணுறோன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தான் ஏர்ட்ராப்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ ஒருவேளை இவங்க சக்ஸஸ் ஆனாங்க அப்படின்னா இவங்களுடைய ரிவார்ட்ஸ்க்கு வந்து அதிகபட்சமான ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் இவ்வளோங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன்அப் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்டார்ட்டுங்கிற ஒரு பட்டன் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக இதில் வந்து விளம்பரம் வரும். ஸோ இதில் எல்லாமே நீங்கள் எதை கிளிக் பண்ணாலுமே சரி, விளம்பரம் கண்டிப்பாக ஒன்று வந்து பார்த்தே ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு கீழே ஏர்ன் மோர் காயின்ஸ் அவர்லி ரிவார்டு இருக்குது இல்லையா, இது ரெண்டுமே கிளிக் பண்ணாலுமே விளம்பரம் வரும். விளம்பரம் வந்ததுக்கு அப்புறமா டாப்பில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டபுள் ஸ்டார் மாதிரி பூம் ஆகுது இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இதில் ஏர்ன் பண்ண அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேலன்ஸில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சோலோவாக ஏர்ன் பண்ணது கிட்டத்தட்ட 890.72 பிஎன்பி வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் பர் ஹவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 பிஎன்பி பர் ஹவருக்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மைனிங்கில். ஸோ நீங்களே பார்த்தீங்கனாலே தெரியும், 15 டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், 890. ஸோ அப்போ சோலோவாக நம்ம ஏர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கடுப்பாகாது. ஏன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில மைனிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க வந்து அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதிகமாக ஏர்ன் பண்ணிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ரிவார்டாக கிடைக்கும். நான் வந்து வீடியோ போடும்போது என்னடா நீ அவ்வளோ ரிவார்டு எடுத்துருக்க, நாங்கள் வந்து இவ்வளோவே கம்மியாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சோலோவாக நம்ம எதில் நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதில் இதுவும் ஒன்று. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்னது ஏற்றுக்க விரும்பலைன்னா, நாங்கள் எல்லா ஏர்ட்ராப்ஸும் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ என்ன தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் இருக்கட்டும், டெலகிராமில் இருக்கட்டும், இல்லைனா யூடியூப்லேயே கூட வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறைய ஏர்ட்ராப்ஸை பற்றி போடுறதுக்கு. ஸோ அதை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த ஒரு ஏர்ட்ராப்பையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் வந்து நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேஸ் ஃபீக்காக எப்படி சொல்கிறதுனா ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அந்தளவுக்கு பெருசாகவும் நம்ம வந்து கேஸ் ஃபீக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம கிளைம் பண்ணும்போது அதை நம்ம வாலெட்லேருந்து ஸ்வாப் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து அந்த கேஸ் ஃபீங்கிறது தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் பணம் இருந்தால் போதும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் கிடைக்கும் இந்த மாதிரி மைனிங் அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா. இதில் இன்னும் நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மோர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த ஒயிட் பேப்பர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதில் கொடுத்தீங்கனாலே நான் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க வந்து வாலெட்டாக கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனும் கொண்டு வராங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஒயிட் பேப்பரில். அதுக்கு மேலே அக்கௌண்ட் கேவைசி இருக்குது இல்லையா, இது மஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ இது சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுடைய ஆதார் கார்டை வந்து கேப்சர் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வந்து வெரிஃபை ஆகிடுச்சு, இவங்க வெரிஃபைடுன்னு கொடுத்துருங்க ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல. பட் வெரிஃபை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, ஓகே, இவ்வளோ தான் இந்த பிஎன்பி பற்றி. நீங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இது செட் ஆகும்னு தோணுது. உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் என்னோட ரெஃபர் லிங்கை யூஸ் பண்ணி இதை மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாலெட் அட்ரஸ், அதாவது கான்ட்ராக்ட் அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம ட்ரஸ்ட் வாலெட்லையோ இல்லை மெட்டாமாஸ்க்லையோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து கொடுத்து இவங்களுடைய பிஎன்பி டோக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதை நான் வந்து சொல்கிறேன், இதை நீங்கள் மைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அது அப்டேட் வந்தோடனே நான் எப்படி என்ன பண்ணுறதுங்கிறது வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எப்படி அதை பேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன் செகண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.